தமிழகத்தில் வட மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் இயல்பை விட வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக பதிவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இன்று மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பூவிருந்தவள்ளி அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் சூழ்ந்தது. ஆவடி சாலை சந்திப்பில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதனால் மிகுந்த சிரமத்துடன் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்து சென்றனர். சாலையில் தேங்கிய நீரால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 24 அடியை சமீபத்தில் எட்டிய நிலையில் அதன் முழு கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. தொடர்ந்து ஏரிக்கு நீர் வருவதால் உபரி நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மணலி ஏரியில் 6 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளின் காரணமாக சமீபத்திய மழையில் ஏரி நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மணலி ஏரி 29 ஏக்கர் பரப்பளவில் 1.20 மீட்டர் ஆழத்துடன் 4 லட்சம் கன அடி நீர்த்தேக்கம் உடையதாக இருந்தது. இந்நிலையில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4 மீட்டர் ஆழத்துடன் 12 லட்சம் கன அடி நீர்த்தேக்கம் உடையதாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த மழையால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி காணப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், புதூர், கள்ளிக்குப்பம், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, அண்ணா நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், கருங்குழி, மேலவளம்பேட்டை, சித்தாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. திருச்செந்தூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் முக்கிய வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஒரு வார காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கடும் பனிப்பொழிவால் அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் உதகை போன்று பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. சாலையில் நடந்து செல்பவர்கள் தெரியாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பனிமூட்டமாக இருந்தது. இதனால் வெள்ளிமலை, கச்சராப்பாளையம் செல்லக்கூடிய மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரிட்டுவிட்டவாறு சென்றனர். கடும் பனிப்பொழிவால் கல்வராயன் மலை ரம்மியமாக காட்சியளித்தது. பெங்களூரில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு குளிர் தீவிரமடைந்துள்ளது. பெங்களூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு குளிர்காற்று நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடகாவின் வட மற்றும் தென் மாவட்டங்களில் அடர்த்தியான பனிமூட்டத்துக்கும் குளிர் அலைக்கும் வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடும் புகைமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கோரக்பூர், குஷிநகர், சீதாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பிரயாக்ராஜ், வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட 27 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு புகைமண்டலம் படர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதிகாலை முதல் நிலவிய பனி மற்றும் குறைந்த காற்று தெளிவு காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான இயக்கங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக 120க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது. மொத்தம் 49 புறப்பாடுகள் மற்றும் 77 வருகைகள் ரத்து செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் குளிர்கால சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக 2 முக்கிய அம்சங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அபர்பத் சிகரத்தில் சுமார் 14,000 அடி உயரத்தில் உலகின் உயரமான சுழலும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. பனிமூடிய மலைகள் மற்றும் இமயமலை நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டே உணவுகளை சுவைத்து பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதேபோல ஆசியாவின் மிக நீளமான ஸ்கை டிராக் லிப்ட் குல்மார்க்கில் உள்ள கோம்டோரி பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. 726 மீட்டர் நீளத்தில் 3,65 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கை டிராக் லிப்ட் சேவை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்தோனேஷியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது.
இந்தோனேஷியாவின் மத்திய அச்சை பகுதியில் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ரெமேசன் கிராமத்தில் ஆற்றுப்பாலம் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ரெமேசன் கிராம மக்கள் முக்கிய சாலை மற்றும் அண்டை கிராமங்களுக்கான தொடர்புகளை இழந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோவின் தெற்கு கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுதந்திர தேவி சிலை பலத்த காற்றின் காரணமாக திடீரென சரிந்து விழும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சிலைக்கு அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை பிரேசிலில் பல வணிக நிறுவனங்கள் விளம்பரத்துக்காக நகல் செய்து நிறுவியுள்ளனர். பாகிஸ்தானின் கராச்சி, பலூச்சிஸ்தான் மாகாணங்களில் 5.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பலூச்சிஸ்தானில் உள்ள சோன்மியானி பகுதியை மையமாக வைத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் இவ்விரு மாகாணங்களிலும் கட்டடங்கள் குலுங்கின. எனினும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா மற்றும் எத்தியோப்பியாவின் பிரதமர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் தரப்பு உறவுகளை மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. இந்த உயர்வானது எதிர்காலத்தில் பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஜனநாயக சக்திகளாக இந்தியாவும் எத்தியோப்பியாவும் உள்ளன என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பிரதமர் மோடிக்கு எத்தோப்பியாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டின் த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தோப்பியா என்ற உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு எத்தோப்பிய பிரதமர் அபி அகமது வழங்கினார். இந்த விருது பெறும் முதல் உலகத் தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். இது பிரதமர் மோடிக்கு வெளிநாடுகளில் கிடைக்கப்பெற்ற 28வது உயரிய விருதாகும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் கொண்ட நாட்டின் இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதில் விக்சித் பாரத் என்ற பெயரில் புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். பழைய திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு தரப்படும் நிலையில் புதிய திட்டத்தில் 125 நாள் வேலை தரப்படும். ஆனால் இந்த திட்டத்திற்கான நிதியில் மாநில அரசுகளும் பங்களிக்க வேண்டும். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். காந்தியின் புகைப்படத்துடன் அவையின் மையப்பகுதியில் முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி பெயரை நீக்கி அவசர கதியில் மசோதா நிறைவேற்றப்படுவதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தியின் கோட்பாடுகளை பின்பற்றி நடக்கும் அரசாக தங்கள் அரசு விளங்குவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். மகாத்மா காந்தி மீது மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் அவரின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டுதான் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்துக்கு பிரதமர் மோடியின் வெறுப்பே காரணம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி சிந்தனைகள், ஏழைகளின் உரிமைகள் மீது பிரதமர் மோடிக்கு அதீத வெறுப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு கொண்டுவரும் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் நடைமுறைக்கு வந்தால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி நிதிச்சுமை ஏற்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்திற்காக மத்திய அரசு தற்போது ஆண்டுக்கு சராசரியாக 10,000 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு வழங்கி வருகிறது. புதிய மசோதாவின்படி கிராமப்புற தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 40% நிதிச்சுமையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சுமத்திய சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என டெல்லி நீதிமன்றம் கூறியுள்ளது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட 4 பேர் பெயர் கொண்ட குற்றப்பத்திரிகை தனிப்பட்ட நபரின் புகார் மீது மேற்கொண்ட விசாரணை அடிப்படையிலானது மட்டுமே என நீதிபதி விஷால் கோக்னி தெரிவித்தார். அரசமைப்புகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் மத்திய அரசின் போக்கு டெல்லி நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் எந்த சட்டவிரோத பண பரிமாற்றமும் குற்றமும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாக கூறினார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார்.
இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டைப்பதிவு போன்ற வகைகளில் போலி வாக்காளர்கள் ஆகிய அடிப்படையில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. மேற்குவங்க வாக்காளர் பட்டியலில் 24 லட்சம் பேர் இறந்துவிட்டதாக கூறி நீக்கப்பட்டதாகவும் 12 லட்சம் பேர் உரிய முகவரியில் இல்லை என கூறி நீக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 20 லட்சம் பேர் நிரந்தரமாக வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்ததாக கூறி நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,03,000 பேர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பட்டியலில் 9.18 லட்சம் பேர் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹே, ஏனாம் உட்பட 25 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் 85,531 பேரும் மொத்தமாக 1,03,000 பேரும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தர்கா மற்றும் கோயில் நிர்வாகங்கள் ஏன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அதற்கு உத்தரவிடலாமா என்று நீதிபதிகள் கேட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு பல முக்கிய கேள்விகளை எழுப்பியது. கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை, தர்கா, காவல்துறை எதிர்ப்பையெல்லாம் தனி நீதிபதி கவனத்தில் கொண்டாரா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரணைக்கு வந்தனர். அப்போது கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து மார்கழி மாதம் பிறந்துவிட்டதாக அரசு தரப்பு குறிப்பிட வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் 365 நாட்கள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்ட போது வழக்கறிஞர் அருணாச்சலம் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய முயன்றார். விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியதால் நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அனுமதி மறுத்தனர். ஆனால் இதை ஏற்காமல் வழக்கறிஞர் வாக்குவாதம் செய்ததால் அவரை நீதிமன்றத்தை விட்டு வெளியேற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நங்கநல்லூரில் தமிழக அரசு சார்பில் 1 ஏக்கர் பரப்பளவில் 39,20,00,000 மதிப்பில் 400 பேர் தங்கும் வகையில் ஹஜ் இல்லம் கட்டப்படுகிறது. இதற்காக கட்டுமான பணிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மதிமுக நடைபயணத்துக்கான அழைப்புதலை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான அவசியம் இப்போது ஏற்படவில்லை என்றார். மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக எடப்பாடி கே. பழனிசாமிக்கு எதிரான புகாரில் முகாந்திரமில்லை என முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. இதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தருமபுரி மாணவி பாலியல் வன்கொடுமையை மூடி மறைக்க கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். குடிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் மணிவண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த கொடுமையை மறைக்க 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் திமுகவின் நீதியா என அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜய் பேசாதது ஏன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேடிக்கை மட்டும் பார்த்தால் மக்கள் ஆட்சியை கொடுத்து விடுவார்களா என்றும் அரசியலில் எதுவும் பேசாமல் இருந்துவிட முடியுமா என்றும் வினவியுள்ளார். ஈரோட்டில் நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் தொடர்பாக தவிகவினருக்கு அக்கட்சி தலைமை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கர்ப்பிணிகள், குழந்தைகள், சிறார், முதியோர் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்க நேரில் வராமல் வீட்டிலிருந்தே நேரலையில் பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்றும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 91ஆக வரலாறு காணாத அளவில் சரிந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்த தாமதம், இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய ரூபாய் மதிப்பு வலுவிழந்து காணப்படுகிறது. ரூபாய் மதிப்பு சரிவால் கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், மின்னணு சாதனங்கள் என இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயர்வால் உள்நாட்டில் விலைவாசி உயரும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியாவின் 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை தங்கள் நாட்டில் பயன்படுத்தலாம் என நேபாள அரசு அனுமதித்துள்ளது. இந்திய ரூபாய் நோட்டுகளை நேபாளத்தில் பயன்படுத்த ஏற்கனவே அனுமதி இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது தடை நீக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிநபர் அதிகபட்சம் 25,000 இந்திய ரூபாய்களை கைவசம் வைத்திருக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பவிஷ் அகர்வால் நிறுவனத்தின் பங்குகளை கணிசமான அளவில் விற்றுள்ளார். ஓலா எலக்ட்ரிக் வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குறித்து நுகர்வோர் மத்தியில் கவலைகள் நிலவுவதால் விற்பனையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,11,000 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாயாக உள்ளது. கேரள சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்வாகி மத்திய அரசின் அனுமதி மறுக்கப்பட்ட படங்கள் திட்டமிட்டபடி திரையிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தேர்வான 3 பாலஸ்தீன படங்கள் உட்பட 19 படங்களை திரையிடுவதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அனுமதி வழங்க மறுத்தது. தேர்வான திரைப்படங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்களை மத்திய அரசின் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரோம் நகரம் கிறிஸ்துமஸ் விடுமுறை கால கொண்டாட்டத்தில் ஜொலிஜொலிக்க தொடங்கியிருக்கிறது. நித்திய நகரம் என்று அழைக்கப்படும் ரோமின் வீதிகள், சதுக்கங்கள், அரண்மனைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. ரோம் நகரின் முக்கிய பகுதிகள் 20 மீட்டர் உயர பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் 1 லட்சம் LED விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கூடவே 1.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5 லட்சம் LED கோலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தைவானின் நியூ தைபே சிட்டியில் அமைந்திருக்கும் கிறிஸ்துமஸ் லாந்து குளிர்கால கொண்டாட்டத்தையும் கிறிஸ்துமஸையும் முன்னிட்டு களை கட்டியுள்ளது. தைவான் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. இங்கு பிரம்மாண்டமான ஒளி அலங்காரங்கள் மற்றும் 45 நாட்களுக்கு நடைபெறும் வண்ணமயமான ஒளி காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தைபே 101 வானளாவிய கட்டடம் அருகே உள்ள வீதிகள் மின்னும் அலங்காரங்களால் ஜொலிக்கின்றன. IPL மினி ஏலம் நிறைவடைந்த நிலையில் 77 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 29 பேர் வெளிநாட்டு வீரர்கள் ஆவார்கள். நடப்பாண்டு மினி ஏலத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரங்கேறின. இந்த ஏலத்தில் 10 அணிகளும் சேர்ந்து 215 கோடியே 45 லட்சம் ரூபாயை வீரர்களை ஏலத்தில் எடுக்க செலவு செய்துள்ளது. அதிகபட்சமாக கொல்கத்தா அணி 13 வீரர்களை ஏலத்தில் எடுத்துள்ளது. பஞ்சாப் அணி 4 வீரர்களை மட்டுமே ஏலத்தில் எடுத்தது. சென்னை, ராஜஸ்தான் அணிகள் தலா 9 வீரர்களையும், பெங்களூரு மற்றும் டெல்லி அணிகள் தலா 8 வீரர்களையும், ஹைதராபாத் அணி 10 வீரர்களையும் ஏலத்தில் எடுத்தன. IPL மினி ஏலத்தில் 2 உள்நாட்டு வீரர்களை அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுத்ததன் மூலம் சென்னை அணி பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நடப்பாண்டு மினி ஏலத்தில் சென்னை அணி 9 வீரர்களை ஏலத்தில் எடுத்தது. அதில் 3 பேர் உள்நாட்டு வீரர்கள் ஆவார்கள். புதுச்சேரியைச் சேர்ந்த அமான்கான் என்ற 29 வயது வீரரை சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 4 வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் 5 இந்திய வீரர்களை சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. 19வது சீசன் IPL கிரிக்கெட் போட்டிகள் மார்ச் 26ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கோப்பையை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் விதிப்படி தொடக்க போட்டியை சொந்த அரங்கமான சின்னசாமி மைதானத்தில் நடத்த வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம் RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடந்த கூட்ட நெரிசலில் 11 ரசிகர்கள் உயிரிழந்ததால் மைதானத்தின் பாதுகாப்பு தரங்களை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.
தேன்குரல் குரல் ஓவியனாக தமிழ் திரையுலகை ஆண்ட SP பாலசுப்ரமணியத்தின் சிலை தெலுங்கானாவில் திறக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் நிறுவப்பட்ட சிலையை அம்மாநில தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீதர் பாபுவும் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் இணைந்து திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் SPB மகன் சரண், சகோதரி SP சைலஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 2 நாள் கருத்தரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மற்றும் உடல் திறனை கண்காணிக்க உதவும் ஒருங்கிணைந்த புதிய செயலியையும் அவர் அறிமுகப்படுத்தினார். கருத்தரங்கில் பேசிய அவர், இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட 100 பேருக்கு வேலை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மசோதாக்களின் பெயர்களை ஹிந்தியில் வைப்பது ஹிந்தி பேசாத மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் அவமதிப்பு என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இதுவரை மசோதாவின் பெயர்கள் ஆங்கில பதிப்பில் ஆங்கிலத்திலும் ஹிந்தி பதிப்பில் ஹிந்தியிலும் எழுதும் நடைமுறை இருக்கும்போது அதில் திடீரென மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த மாற்றத்தால் ஹிந்தி பேசாத மக்களால் சட்டங்களை அடையாளம் காணவும் உச்சரிக்கவும் முடியாத நிலை ஏற்படும் என்றும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். காலாவதியான 71 சட்டங்களை ரத்து செய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திய மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் காலாவதியான சட்டங்களை இந்த மசோதா ரத்து செய்வதாக கூறினார். நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுபோன்ற 1562 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 15 சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காலனித்துவத்தின் விளைவுகளை மாற்றியமைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அர்ஜுன் ராம் மெக்வால் சில சட்டங்கள் ஏன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் அளித்தார். இருப்பினும் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட சில சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் மசோதாவுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். LIC போன்ற அரசு நிறுவனங்கள் மற்றும் முகவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திமுக மற்றும் இடதுசாரி MPக்கள் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் மசோதா நிறைவேறியது. அடுத்த கட்டமாக மாநிலங்களவையில் விவாதத்திற்கு மசோதா செல்கிறது. டாடா குழுமத்தில் LIC அதிக முதலீடு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, டாடா குழுமத்தில் 88,404 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். HDFCயில் 80,843 கோடி ரூபாயும், ரிலையன்ஸ் குழுமத்தில் 60,065 கோடி ரூபாயும், அதானி குழுமத்தில் 47,633 கோடி ரூபாயும், SBIயில் 46,621 கோடி ரூபாயும் LIC முதலீடு செய்துள்ளது. இந்த 35 நிறுவனங்களிலும் சேர்த்து LIC செய்துள்ள மொத்த முதலீட்டின் மதிப்பு 7,87,000 கோடி ரூபாய் என மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், புதுச்சேரி, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வெளியாகியுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் பேசுபொருளாக மாறியுள்ளது. SIR பணிகள் மூலம் போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், இடமாற்றம் செய்தவர்களின் பெயர்களை நீக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் 58 லட்சம் பேரும், புதுச்சேரியில் 1 லட்சம் பேரும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சுமார் 42 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5.46 கோடி வாக்காளர்களில் 41.85 லட்சம் பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ராஜஸ்தான் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிய ஆவணங்களை கேட்டு 11 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்திற்கான வாக்காளர் வரைவு பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சில மணி நேரங்களில் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் உள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்களை சந்தித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை சரிபார்த்தல், சேர்க்கை மற்றும் நீக்குதல் தொடர்பான பணிகளை பற்றி விவாதிக்க இந்த சந்திப்பை மம்தா நடத்தியதாக கூறப்படுகிறது. வனவிலங்கு தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் அனைத்து விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடி சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்தம் செய்ய வேண்டும் எனவும், வன நிர்வாக ஊழலை ஒழிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. மேலும் வெளிநாட்டு தாவர இனங்களை அகற்ற வேண்டும் எனவும், சுரங்கம் தோண்டுதல் மற்றும் காடுகள் அழிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது.
அதிகாலை முதல் நிலவிய பனி மற்றும் குறைந்த காட்சி தெளிவு காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமான இயக்கங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக 120க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்தது. மொத்தம் 49 புறப்பாடுகள் மற்றும் 77 வருகைகள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகள் தங்களது விமான நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்க்கவும் விமான நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த முடியாததற்காக மக்களிடம் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கள் அரசின் தோல்வி என்பதை விட தொடர்ச்சியாக இருந்து வரும் பிரச்சனை என்றே கூற வேண்டும் என தெரிவித்தார். எனினும் முந்தைய ஆம் ஆத்மி அரசை விட இதில் தாங்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் கூறினார். இதற்கிடையே காற்று மாசு தடுப்பு நடவடிக்கையாக நிலக்கரி, விறகு அடுப்புகளை பயன்படுத்தி தந்தூரி உணவுகளை சமைக்க உணவகங்களுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது. அதிகரித்து வரும் காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் விதமாக வாகனங்களுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை டெல்லி அரசு விதித்துள்ளது. இதன்படி மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகன உரிமையாளர்களுக்கு வியாழக்கிழமை முதல் பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்படாது என டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா அறிவித்துள்ளார். மேலும் BS6 தரத்திற்கு குறைவான டெல்லி அல்லாத தனியார் கார்கள் டெல்லிக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என்றும் விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் 7 லட்சம் ரூபாய்க்கும் மேலான அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடும் புகைமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கிழக்கு மற்றும் மத்தியில் அளவுக்கு அதிகமாக பனிமூட்டம் நீடிப்பதால் அங்குள்ள கோரக்பூர், குஷிநகர், சீதாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள பிரயாக்ராஜ், வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட 27 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகைமண்டலம் படர்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பெங்களூரில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு குளிர் தீவிரமடைந்துள்ளது. பெங்களூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு குளிர் காற்று நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடகத்தின் வட மற்றும் தென் மாவட்டங்களில் அடர்த்தியான பனிமூட்டத்திற்கும் குளிர் அலைக்கும் வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகாலையில் மூத்த குடிமக்கள் நடைபயிற்சிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வெந்நீர் அருந்த வேண்டும் என்றும் கதகதப்பான உடைகளை அணிந்து குளிரில் இருந்து தற்காத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL மினி ஏலம் தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். IPL மினி ஏலம் நிறைவடைந்த நிலையில் 77 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 29 பேர் வெளிநாட்டு வீரர்கள் ஆவார்கள். நடப்பாண்டு மினி ஏலத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரங்கேறின. இந்த ஏலத்தில் 10 அணிகளும் சேர்ந்து 215 கோடியே 45 லட்சம் ரூபாயை வீரர்களை ஏலத்தில் எடுக்க செலவு செய்துள்ளது. அதிகபட்சமாக கொல்கத்தா அணி 13 வீரர்களை ஏலத்தில் எடுத்துள்ளது. பஞ்சாப் அணி 4 வீரர்களை மட்டுமே ஏலத்தில் எடுத்தது. சென்னை, ராஜஸ்தான் அணிகள் தலா 9 வீரர்களையும், பெங்களூரு மற்றும் டெல்லி அணிகள் தலா 8 வீரர்களையும், ஹைதராபாத் அணி 10 வீரர்களையும் ஏலத்தில் எடுத்தன. IPL மினி ஏலத்தில் 2 உள்நாட்டு வீரர்களை அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுத்ததன் மூலம் சென்னை அணி பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நடப்பாண்டு மினி ஏலத்தில் சென்னை அணி 9 வீரர்களை ஏலத்தில் எடுத்தது. அதில் 3 பேர் உள்நாட்டு வீரர்கள் ஆவார்கள். புதுச்சேரியைச் சேர்ந்த அமான்கான் என்ற 29 வயது வீரரை சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 4 வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் 5 இந்திய வீரர்களை சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. IPL மினி ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை ஆஸ்திரேலிய அணியின் கேமரூன் கிரீன் பெற்றுள்ளார். அவரை கொல்கத்தா அணி 25.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. அதற்கடுத்தபடியாக இலங்கையைச் சேர்ந்த மதிஷா பத்ரானாவை கொல்கத்தா அணி 18 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. அதே நேரம் அதிக தொகைக்கு ஏலம் போன உள்ளூர் வீரர்கள் என்ற பெருமையை கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் பெற்றுள்ளனர். இருவரையும் சென்னை அணி 14.2 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது. இங்கிலாந்து அணியின் வீரர் லியாம் லிவிங்ஸ்டன் ஹைதராபாத் அணியால் 13 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார்.
IPL மினி ஏலத்தின் முதல் நாளிலேயே 2 உள்ளூர் வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டு கவனத்தை ஈர்த்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரசாந்த் வீரை மினி ஏலத்திற்கு முன்பே பல அணிகள் நேரில் அழைத்து திறமையை சோதித்துள்ளன. இடது கை பேட்டிங், இடது கை ஸ்பின் பந்துவீச்சு, இறுதி ஓவர்களில் அதிரடி ஆட்டம் என தனது திறனை வெளிப்படுத்தக்கூடிய பிரசாந்த் வீரை சென்னை அணி 14.2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அணிக்காக U19, U23 உள்ளிட்ட பிரிவுகளில் விளையாடியுள்ள பிரசாந்த் வீர் UP T20 லீக் தொடரின் மூலம் மிகவும் அறியப்பட்டார். நடப்பாண்டு ரஞ்சி தொடர், சையத் முஸ்டாக் அலி தொடர்களில் தனது அதிரடி ஆட்டத்தால் பலரின் கவனத்தை ஈர்த்த பிரசாந்த் வீருக்கு 2026 IPL தொடர் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என கிரிக்கெட் ஆர்வலர்கள் கணித்துள்ளனர். 30 லட்சம் ரூபாய் அடிப்படை தொகையில் இருந்து 47.3 மடங்கு அதிக விலைக்கு ஏலம் போன பிரசாந்த் வீர் கடந்த ஆண்டே IPL அணியில் விளையாட வேண்டும் என்றால் அது தோனியுடன் CSK அணியில் விளையாடினால் நன்றாக இருக்கும் என தெரிவித்த நிலையில் அந்த கனவு தற்போது நிறைவேறியுள்ளது. 2026-27 ஆண்டுக்குள் அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே மண்டலத்திற்குட்பட்ட 5116 கிலோமீட்டர் ரயில் பாதையில் 4995 கிலோமீட்டர் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதில் சென்னை, மதுரை, பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்களில் ரயில் பாதைகள் முழுமையாக மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், சேலத்தில் 98%, திருச்சியில் 88% மின்மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் உறைபனியின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் காலை முதல் உதகையில் அதிக பனிமூட்டம் நிலவியது. மதியம் சாரல் மழையுடன் மூடுபனி நிலவுவதால் கடும் குளிர் காணப்பட்டது. இதனால் சாலை ஓரங்களில் தொழிலாளர்கள் தீமூட்டி குளிர் காய்ந்தனர். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக கடும் பனி நிலவிய நிலையில் காற்று சுழற்சியால் திடீரென மேகக்கூட்டம் சூழ்ந்து சாரல் மழை பெய்தது. காற்று சுழற்சி புதன்கிழமை மாலை வரை மெல்ல நகரும் என்பதால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் மழைக்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கடும் பனிப்பொழிவால் அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் உதகை போன்று பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. சாலையில் நடந்து செல்பவர்கள் தெரியாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பனிமூட்டமாக இருந்தது. இதனால் வெள்ளிமலை, கச்சிரப்பாளையம் செல்லக்கூடிய மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு சென்றனர். கடும் பனிப்பொழிவால் கல்வராயன் மலை ரம்மியமாக காட்சியளித்தது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் குளிர்கால சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக 2 முக்கிய அம்சங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அபர்வத் சிகரத்தில் சுமார் 14,000 அடி உயரத்தில் உலகின் உயரமான சுழலும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. பனிமூடிய மலைகள் மற்றும் இமயமலை நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டே உணவுகளை சுவைத்து பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதேபோல ஆசியாவின் மிக நீளமான ஸ்கை டிராக் லிப்ட் குல்மார்க்கில் உள்ள கோம்டோரி பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. 726 மீட்டர் நீளத்தில் 3,65 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கை டிராக் லிப்ட் சேவை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நாட்டின் மிதமான காலநிலை காரணமாக ஆண்டு முழுவதும் எல்லா இடங்களிலும் பனி இருக்காது என்றாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பனிப்பொழிவை அதிகமாகவே பார்க்க முடியும். டிசம்பர் மாதத்தில் சுற்றுலா சென்ற திட்டமிடுபவராக இருந்தால் முதலில் காஷ்மீரில் உள்ள குல்மார்க்கை தேர்ந்தெடுக்கலாம். அதேபோன்று உத்தராகண்டில் உள்ள அவுலி, இமாச்சலில் மணாலி, அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் மற்றும் சிக்கிமில் உள்ள லாச்சுங், யூம்தாங் பள்ளத்தாக்கு ஆகியவை டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு மற்றும் குளிர்ந்த காலநிலையுடன் குளிர்கால சாகசங்களுக்கு ஏற்ற இடங்களாக இருக்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. காணும் இடமெல்லாம் பக்தர்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. இருமுடியில்லாத சிவில் தரிசன வரிசையிலும் பக்தர்கள் திரண்டுள்ளனர்.
கூட்டம் அதிகரித்ததாலும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் மணிக்கு 5000 பேர் மற்றும் அதற்கு மேலான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் முடித்து திரும்பும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் 26,81,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தென்காசிக்கு வந்த அச்சன் கோவில் ஐயப்பன் ஆபரண பெட்டியை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அச்சன் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு மண்டல பூஜை காலத்தில் திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சுவாமியின் திருவாபரணங்கள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு கொண்டுவரப்பட்டு தமிழக பக்தர்கள் தரிசித்த பின் அச்சன் கோவிலுக்கு செல்லும். இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு புனலூரில் இருந்து அச்சன் கோவில் ஐயப்பன் ஆபரண பெட்டி சிறப்பு வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. தென்காசியில் பக்தர்கள் தரிசனம் செய்த பிறகு அச்சன் கோவிலுக்கு ஆபரண பெட்டி கொண்டு செல்லப்பட்டது. திருச்செந்தூர் அருகே தேரி குடியிருப்பு கற்குவில் ஐயனார் கோயிலில் கள்ளர் வெட்டு திருவிழா நிறைவடைந்ததும் கோயில் முன்பு அலங்கரிக்கப்பட்டிருந்த வாழைத்தார்களை பக்தர்கள் பறித்துச் சென்றனர். கள்ளர் வெட்டு திருவிழாவின் போது மணலை எடுத்துச் சென்று தங்களது வயல்களில் தூவினால் விவசாயம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்து வரும் நிலையில் கோயில் முன்பு அலங்கரித்து வைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்களையும் போட்டி போட்டு பறித்து வீடுகளுக்கு கொண்டு சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அவர் தரிசனம் மேற்கொண்டார். கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் பலரும் யோகி பாபுவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்தில் தற்போது நடித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து விஜயின் அரசியல் பயணம் குறித்த கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் நைசாக நழுவி சென்றார். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு சென்னை சாந்தம் தேவாலயத்தில் 30 அடி உயரத்திற்கு கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. சாந்தமில் உள்ள புனித தோமையார் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் விதமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 30 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தினை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, தேவாலய அதிபர் வின்சென்ட் சின்னதுரை ஆகியோர் அர்ச்சித்து பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தனர். ஸ்பெயினில் கிரேன் கேனரியா தீவில் உள்ள லாஸ் கேண்டரஸ் கடற்கரையில் சர்வதேச மணல் சிற்ப கலைஞர்கள் மணல் கிறிஸ்துமஸ் காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். 20வது ஆண்டாக நடைபெறும் இந்நிகழ்வை காண சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கூடினர். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட 6 நாடுகளைச் சேர்ந்த 10 கலைஞர்கள் இந்த கண்கவர் மணல் சிற்பங்களை வடிவமைக்க பல வாரங்களாக உழைத்துள்ளனர். இந்த ஆண்டு ஸ்பெயினில் டிசம்பர் மாதத்தில் அதிகம் பார்வையிடப்பட்ட 3வது நிகழ்வு என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. இது 40 நாட்களில் சுமார் 2,60,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்வாகி மத்திய அரசின் அனுமதி மறுக்கப்பட்ட படங்கள் திட்டமிட்டபடி திரையிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தேர்வான 3 பாலஸ்தீன படங்கள் உட்பட 19 படங்களை திரையிடுவதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்க மறுத்தது. தேர்வான திரைப்படங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்களை மத்திய அரசின் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் அனுமதி கிடைக்காத படங்கள் விழாவில் திட்டமிட்டபடி திரையிடுவதற்கு முடிவு செய்துள்ளதாக கேரள சல்மித் சித்ரா அகாடமியின் தலைவர் ரெசுல் பூக்குட்டி அறிவித்துள்ளார். நாள்பட்ட கழுத்து மற்றும் முதுகுவலிக்கு புகைப்பிடித்தல் ஒரு காரணமாக இருக்கலாம் என மிச்சிகன் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெகநாதன் எச்சரித்துள்ளார். புகைப்பிடித்தலால் உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் குறைந்த ரத்த ஓட்டம் ஆகியவை முதுகுத்தண்டில் உள்ள முக்கியமான வட்டுகளுக்கு ஊட்டச்சத்துகள் கிடைப்பதை தடுத்து அவற்றை சிதைவடைய செய்கின்றன. எனவே முதுகுவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதே சிறந்த வழி என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பவிஷ் அகர்வால் நிறுவனத்தின் பங்குகளை கணிசமான அளவில் விற்றுள்ளார். ஓலா எலக்ட்ரிக் வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குறித்து நுகர்வோர் மத்தியில் கவலைகள் நிலவுவதால்
விற்பனையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. நிறுவனத்தின் பங்கு விலைகள் சரிந்துள்ள சூழலில் இந்த விற்பனை நடந்துள்ளது. இது அகர்வாலின் தனிப்பட்ட முதலீட்டு முடிவே என்றும் நிறுவனத்தின் மீதான அவரது நம்பிக்கை இன்னும் உறுதியாக உள்ளது எனவும் அவரது தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,11,000 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி ஒரு கிராம் 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாயாக உள்ளது. சீனா 7 சரக்கு ரயில்களை சங்கிலி பிணைப்பு இல்லாமல் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் இயக்கி புதிய சாதனை படைத்துள்ளது. சீன எனர்ஜி நிறுவனத்தின் துணை நிறுவனமான சீன ஷென்ஹுவா எனர்ஜியால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஒவ்வொரு ரயிலும் 5,000 டன் சரக்குகளை சுமந்தும் 1091 மீட்டர் இடைவெளியை பாதுகாத்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒத்திசைவுடன் இயங்க உதவியது. இந்த வயர்லெஸ் தொழில்நுட்பம் மூலம் சரக்கு ரயில் போக்குவரத்தின் சுமை திறனை 50 விழுக்காடு வரை அதிகரிக்க முடியும் என கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் 30 அடி உயரத்திற்கு கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. சாந்தோமில் உள்ள புனித தோமையார் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் விதமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 30 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தினை மயிலர் உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, தேவாலய அதிபர் வின்சென்ட் சின்னதுரை ஆகியோர் அர்ச்சித்து பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தனர். ஸ்பெயினில் கிரேன் கேனரியா தீவில் உள்ள லாஸ் கேண்டரஸ் கடற்கரையில் சர்வதேச மணல் சிற்ப கலைஞர்கள் மணல் கிறிஸ்துமஸ் காட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். 20வது ஆண்டாக நடைபெறும் இந்நிகழ்வை காண சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கூடினர். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட 6 நாடுகளைச் சேர்ந்த 10 கலைஞர்கள் இந்த கண்கவர் மணல் சிற்பங்களை வடிவமைக்க பல வாரங்களாக உழைத்துள்ளனர். இந்த ஆண்டு ஸ்பெயினில் டிசம்பர் மாதத்தில் அதிகம் பார்வையிடப்பட்ட 3வது நிகழ்வு என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. இது 40 நாட்களில் சுமார் 2,60,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.